ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கை துணையாக நீ தேர்ந்தெடுக்கப் போகும் நபரானது உன்னுடைய வாழ்க்கையை உருவாக்குவதாக இருக்க வேண்டும். அதுவே நீ தேர்ந்தெடுக்கும் நபர் உன்னை அழிக்கக்கூடிய உறவாக இருக்கக்கூடாது. அதனால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நபர் எப்படிப்பட்ட குணத்துடன் இருந்தால் நன்றாக இருக்கும் என்பதை தீர்மானமாக ஆராய்ந்து முடிவெடுத்த பிறகு அடுத்த கட்ட வாழ்க்கைக்குள் நகர்ந்து செல்லுங்கள். முதலில் நீங்கள் அடுத்த வாழ்க்கைக்குள் போவதற்கு தயாராக இருக்கிறீர்களா என்று பாருங்கள். அதற்கு பிறகு அடுத்தவர்களுடைய வாழ்க்கைக்குள் போகலாம். அது மட்டுமல்ல, ஒரு நபர்தான் உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றவும் முடியும். அதே சமயம் ஒரு இடத்திற்கு உன்னை கொண்டு வரவும் முடியும். வாழ்வில் நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றால் நீ தேர்ந்தெடுக்கும் நபரும் உனக்கு சாதகமாக இருக்க வேண்டும், உனக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். என்னுடைய தங்கத்திற்கு நான் ஒன்றே ஒன்று சொல்வேன், என்னாலும் எப்பொழுதும் எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் ஆராய்ந்து தீர விசாரித்து முடிவெடு என்பதை. அதனால் உன் வாழ்வில் நீ எடுக்க போகும் அடுத்த கட்ட முடிவானது மிக 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 நல்லதாக இருக்கட்டும். இவர்கள் செல்கிறார்கள் அவர்கள் செல்கிறார்கள் என்பதற்காக ஒரு நாளும் ஒரு பொழுதும் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்காமல் ஒரு நாளும் ஒரு பொழுதும் நீ எடுக்கும் முடிவை மட்டும் நிலையாக வைத்துக்கொள். நான் சொல்வது உனக்கு நன்றாக புரியும். மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறாய். வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகரப் போகிறோமே, நாம் எடுக்கும் முடிவானது சரியாக இருக்குமா என்று யோசித்தால் முடிவு தானாகவே கிடைக்கும். வாழ்க்கையில் நாம் எந்த அளவு யோசித்து ஒரு செயலை செய்கிறோமோ அந்த அளவு நம் வாழ்வில் நமக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்திற்கு எடுக்க போகும் முடிவுதான் உன் தலையெழுத்தை தீர்மானிக்கும் வேலையை உன் கையில் ஒப்படைத்து விட்டேன். அதுபோல ஒரு நண்பன் உனக்கு துணையாக இருக்கிறான் என்று வைத்துக்கள். அவன் எப்பொழுதுமே உன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் மற்றவரிடம் பகிராமல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் உண்மையான நண்பன். இதே வாழ்க்கை துணையாக இருந்தாலும் இதே நிலைமைதான். எந்த ஒரு இடத்திலும் யாரிடமும் எப்பேற்பட்ட விஷயம் இருந்தாலும் உன்னை விட்டு கொடுக்காமல் இருக்க வேண்டும். தங்கமே, கவலைகள் வேண்டாம். நான் நிறைந்த மனதுடன் சொல்கிறேன், உன் வாழ்வில் நீ அடுத்தடுத்து செல்ல போகும் நாட்கள் மிக மிக சுவாரஸ்யமாகவும் நல்ல இனிப்பாகவும் நல்ல மனதுக்கு நெருக்கமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். பொறுத்திரு, அனைத்தையும் உன்னால் ஆள முடியும். என்னாலும் எப்பொழுதும் இந்த சாயான நான் உன்னுடன் இருப்பேன். ஓம் சாய்ராம்.